ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கடா தலையை சீவிட்டு ஸ்கூட்டி எடுத்து கிளம்புறேன்னு கேட்டிங்கன்னா, வயிற்று ரொம்ப பசிக்குதுங்க. அதனால் திருமணாசலில் உள்ள அரேபியன் மந்தியில் ஒரு மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, அதனால் மொபைல் ஒன்றும் சரியில்லை. ஸோ அதனால் பழைய மொபைல் ஒன்று ரெடி பண்ணி அதில் தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் ஏரியா, நல்லா சுற்றி பாருங்கள். இது எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் உள்ள பீச் ரோடு. பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே நம்ம இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா போட்டில் வந்து எடுத்து பார்த்தீங்களா? இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக வாங்க. நம்ம இந்த பீச் ரோடு வழியாக தான் நம்ம திருமணாசலுக்கு போக முடியும். ஸோ பாருங்கள், இந்த ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயிலில் ஒன்றும் பண்ணவே முடியல காய்ஸ். இங்கே பாருங்கள், ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது ரோடை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அதை விட்டிங்கன்னா இதான் எங்கள் ஊரில் ஃபேமஸான கோயில், குட்டியாண்டர் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலை பார்த்து ஒரு சாமியை கும்பிட்டுட்டு நேராக மலை மேலே வண்டி ஏற்றுற மாதிரி பாலத்து மேலே வண்டி ஏற்றியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் தெரியுதா? இப்போ இந்த பாலத்து மேலே தான் நிற்கிறேன். இன்னும் பாலத்து வேலை இன்னும் முடியல. அதனால் இங்கே பாருங்கள் அங்கங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் அதில் பார்த்து பத்திரமா தான் போகணும். யாராச்சும் வந்தீங்கன்னா பார்த்து சேஃப்டியாக போங்க. இதுதான் திருமணவாசங்க. பார்த்துங்க, குட்டி கேரளா மாதிரி இருக்குது. சவுக்கு காடு, மாங்குரோவ் காடுகள் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. எல்லாம் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க எங்கள் ஊரை. ஸோ அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே பாலத்தண்ணில் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே எட்டி பார்த்தோம்னா தான் இருக்குது பாருங்கள். அங்கே போகணும் நம்ம கடைக்கு. ஸோ அப்படியே வண்டியை நிறுத்திட்டு ஒரு நடப்பயணத்தை போட்டாச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே எப்படியோ நடந்து கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு கொண்டேன். வெயிலில் வந்து காற்று வாங்கிட்டு உட்காந்துருந்தேன். டக்குன்னு அண்ணா வா தம்பி, உனக்கு தான் சாப்பாடே போட்டு வச்சுருக்கேன் வாடான்ட்டு டக்குன்னு பார்சல் எடுத்து கையில் கொடுத்துட்டாருங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கடையை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. எப்படியோ நடந்து பாலத்துக்கிட்ட வந்து பாலத்தில் உள்ள ஏணி மேலே கஷ்டப்பட்டு ஏறி ஸ்கூட்டி டிக்கியை திறந்து சாப்பாடை உள்ளே போட்டு அப்படியே திருமணாசலுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு டர்ன்னு கோணையம்மனை கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் காய்ஸ்.